பாரதி என்னம்மா அது? என்னடி இது? இந்த பைத்தியக்கார பொண்ணுக்காக நீ எதுக்குடி உடனே கிளம்பணும்? எங்கடி போவ? எது என்னோட வீடோ அங்க போறேன். இதுக்கு மேலயும் நான் இங்க இருந்தேனா எனக்கும் பாதுகாப்பில்ல, என் குழந்தைக்கும் பாதுகாப்பில்ல. பாரதி அவசரப்பட்டு முடிவெடுக்காதம்மா. அப்பா அம்மா நாங்க இருக்கிறோமா? அம்மா சொன்னா கேளுடி. அவ பண்ணது தப்புதான். போகாதம்மா. வாயும் வயிறுமா இருக்க பொண்ணு இப்படி வருத்தத்தோடு போகாதம்மா. அம்மா போகாதம்மா. மார்த்தி விடுமா. இல்லம்மா, இது என்னோட வீடு இல்ல. இவங்க 2 பேரும் மனுஷங்களே இல்ல. இவங்க மனசுக்குள்ள மனிதாபிமானம் செத்து போச்சுமா. இத்தனை நாள் இவனை என் தம்பின்னு இவளை என் தங்கச்சின்னு நினைச்சிட்டு இருந்தது ஏன் தப்புதான். பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு வரதே குழந்தைய பெத்துக்கதான், அழிக்கிறதுக்கு இல்ல. முடிஞ்சா உங்க மகனுக்கும் மகளுக்கும் அத சொல்லிக் கொடுங்க. பாரதி, பாரதி, நான் வரேன். சொன்னா கேளுடி. பாரதி, பாரதி நில்லுமா. பாரதி நில்லுமா. போகாதம்மா. பாரதி, ஐயோ ஐயோ பாரதி, சொன்னா கேளுடி. இங்கே நிறுத்திக்கோங்க. பாரதி, என் தங்கம் வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ இந்த வீட்ல உள்ளவங்கள தவிக்க விட்டுட்டு ரொம்ப நாள் அங்க இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி பாரதி, நீ இங்கே நில்லு, நான் போய் மணியை கூட்டு வரேன், பேக் எடுத்துட்டு வருவான். அத்தை வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. அதுவும் இல்லாம ஒரே ஒரு பேக் தானே. உள்ள வாங்க. சரி நானாவது பரவாயில்ல வாங்க. நல்லா இருக்கியா பாரதி? ஆமா, ஆள் இழைச்சு போன மாதிரி ஆயிட்ட. ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிடுறேன் அத்தை. ஏன் பாரதி, உங்க வீட்ல இருந்து உன்னை கொண்டு வந்து விடுறதுக்கு யாருமே வரலையா? யாரும் வரல அத்தை, வரவும் வேண்டாம். இதுதான் என் வீடு. இந்த வீட்டுக்கு வரத்துக்கும் போறதுக்கும் யாரும் எனக்கு வழிகாட்ட வேண்டாம். என்ன பாரதி, சண்டை போட்டு வந்துட்டியா? அவங்களுக்கு அவங்க மகளோட வாழ்க்கை தான் முக்கியமா போச்சு. எனக்கு என்னோட குழந்தை முக்கியம் இல்லையா? என் வாழ்க்கைய பத்தி பேசுற அவங்க பிறக்க போற குழந்தைய பத்தி மனிதாபிமானமே இல்லாம இருக்காங்க அத்தை. அதனால நானும் என் குழந்தையும் நல்லா இருக்கணும்னா நான் இங்கதான் இருக்கணும். பாரதி, இது உன் வீடுமா, நீ வேற எங்க இருப்ப? அதே நேரம் உன்னை பெத்தவங்க மேலயும் கோவப்படாத பாரதி. அவங்க கவலை அவங்களுக்கு. இந்த வீட்ல பெத்த அப்பாவே சந்தோஷம் நம்பல, அப்புறம் எப்படி அவங்க அவன் மேல நம்பிக்கை வைப்பாங்க? அவங்க மேல எந்த தப்பும் இல்லம்மா. எல்லாம் இந்த படுபாவி சந்தோஷ் பண்ண வேலை. அவனை சொல்லணும். அத்தை, அவர் பண்ணதெல்லாம் ஒரே தப்புதான். தேவையில்லாம அந்த சகுந்தலா விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டாரு. முன்கூட்டியே இதை என்கிட்ட சொல்லிருந்தா பிரச்சனையே வராம நான் பார்த்திருப்பேன். என்கிட்ட ஏன் மறைச்சாருன்னு தெரியல அத்தை. திமிரு, கொழுப்பு, வேற என்னத்த சொல்றது? உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டிக்கிட்ட உண்மைய மறைச்சு என்னத்த கண்டானோ தெரியல. சந்தோஷ் மட்டும் இல்லம்மா, எல்லா ஆம்பளைங்களுமே அப்படிதான் இருக்காங்க. ராஜேஷ் அப்பாவை எடுத்துக்கோ, எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவே மாட்டாரு. இந்த வீட்ல அவரும் அவங்க அண்ணனும் அங்கங்க பேசுறத கேட்டு கேட்டுதான் நான் இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்கணும். அத்தை, அவங்க அப்படியே வளர்ந்துட்டாங்க அத்தை. நாம அவங்க கிட்ட எதையாவது மறைக்கிறோமா? நான் கூட அவரோட கோவத்துக்கு பயந்துகிட்டு எதையாவது அவர்கிட்ட இருந்து மறைச்சிடுவேன். ஆனா நீ எப்படிப்பட்ட பொண்ணு? சந்தோஷ்க்கு தெரியாம உன் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குமா? வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சந்தோஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்க.
நீ இவ்ளோ நேர்மையா இருக்கும்போது சந்தோஷ் நேர்மையா இருக்க வேண்டாமா? ஒரு புருஷன் கிட்ட பொண்டாட்டி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீ உதாரணமா இருக்க. நம்ம பொண்டாட்டி நம்ம கிட்ட இப்படி ஒளிவு மறைவில்லாம வெள்ளந்தியா இருக்காளே, நாமளும் அவகிட்ட நல்லபடியா இருக்கணும்னு சந்தோஷ்க்கு தெரிய வேண்டாம்? உன்னோட பாலிசி கரெக்ட் தான் பாரதி. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. அப்படி மீறி எதையாவது மறைச்சா அது என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வந்துதானே ஆகும். அன்னைக்கு நம்ம மறைச்சதுக்கும் சேர்த்து தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப சந்தோஷ் அந்த தண்டனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். நான் ஒரு பைத்தியக்காரி, வந்தது வராதுமா உன்கிட்ட இதையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாரு. பாரதி, நீ இன்னும் டிஃபன் சாப்பிட்டு இருக்க மாட்ட, பசியோட இருப்ப. 2 நிமிஷத்துல நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன், நீ ரெடியா இரு, சரியா? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. அப்படி மீறி எதையாவது மறைச்சா அது என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வந்துதானே ஆகும். அன்னைக்கு நம்ம மறைச்சதுக்கும் சேர்த்து தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் சாப்பிட்டு படுக்க வேண்டியதானே? எப்படிரா அது எங்க போறேன்னு சொல்லல, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற. பாவம் என்ன பண்ணுவா? அப்படி எங்க போயிருந்த? இல்லை, ஒரு அன்வான்ட் கால் வந்துட்டே இருந்துச்சு, அதனால் ஃபோனை சைலண்ட்டில் போட்டு அப்புறம் மாற்ற மறந்துட்டேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான், பேசிட்டு இருந்தேன், டைம் போனதே தெரியல. தேங்க்ஸ். வாங்க சாப்பிடலாம். இல்லை வேணாம், நான் படுத்துக்கிறேன், டயர்டாக இருக்கு. ஏன் உங்க ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டீங்களா? ஆமாம், அது சும்மா லைட்டாக, ஆமாம் சாப்பிட்டேன். நான் படுத்துக்கிறேண்ணா. என்னடா ஏன் இப்படி வர? ஏன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி அலங்குலமா? ஏண்டா ஏதா ஆக்சிடென்ட்டா? எதுவும் சண்டையா? ஒன்றும் இல்லை, நத்திங். என்ன சந்தோஷ், என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, அது வரவில்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம். குடிகாரனுங்க தேவையில்லாமல் பிரச்சனை போட்டிருந்தாங்க. ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். இன்ஃபேக்ட் நான் அவங்களுக்காக தான் பேசிட்டு இருந்தேன், அவங்களுக்கு அது புரியவே இல்லை. ஸோ சின்ன கைகளை போயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்கப்பா.
பாரதி, இவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கா, தப்பு நடந்திருக்கு. ஏதோ தப்பு நடந்திருக்கு, நான் ஒத்துக்கிறேன் மாமா. ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி தப்பு இல்ல. நான் உனக்கு வரேன். என்ன சந்தோஷ், என்னாச்சு? யாருக்கு என்ன பிரச்சனை? அது இந்த இது ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்கானா? அப்படியா? என்னாச்சா? ஆக்சிடென்ட்டா? இல்லை இல்லை, அது தெரியல, அது ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. அப்படி மீறி எதையாவது மறைச்சா அது என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வந்துதானே ஆகும். அன்னைக்கு நம்ம மறைச்சதுக்கும் சேர்த்து தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். தேவையில்லாம அந்த சகுந்தலா விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டாரு. முன்கூட்டியே இதை என்கிட்ட சொல்லிருந்தா பிரச்சனையே வராம நான் பார்த்திருப்பேன். என்கிட்ட ஏன் மறைச்சாருன்னு தெரியல அத்தை. மாமா, கதிர் தான் தன்னோட மாப்பிள்ளைங்கிறதுல உறுதியா இருக்காரு. ஒருவேளை அவன் தேவியோட நிரந்தர கணவன் ஆயிட்டா என்னோட நிலைமையை யோசிச்சு பாருங்க அங்கிள். என்னைக்காவது ஒரு நாள் கதிர் தான் என்னோட முன்னாள் காதலன்னு சந்தோஷ்க்கு கட்டாயமா தெரிய வரும். என்னால சந்தோஷம் ஏமாத்த முடியாது. அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நொறுக்கவும் முடியாது அங்கிள். இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? இத்தனை நாளா அவர்கிட்ட விஷயத்த மறைச்சதுக்கு பிராய்ச்சித்தமா நானே அவர்கிட்ட மதன் தான் என்னோட முன்னாள் காதலன், அவன் உண்மையிலேயே மதன் இல்ல கதிருங்கிற உண்மைய நான் சொல்லிட போறேன் அங்கிள். உன்னோட தெளிவான சிந்தனை, நினைச்சதை முடிக்கிற ஒரு வைராக்கியம், மற்றவங்க நல்லதுக்காக விட்டு கொடுத்து தியாகம் பண்ற மனப்பான்மை, இதெல்லாம் பார்க்கும்போது நீ என் மனசு முழுக்க எங்க அம்மாவை ஞாபகப்படுத்தினேன். ஓரளவுக்கு என் ஏக்கத்தை குறைச்ச. இதையெல்லாம் நான் உங்ககிட்ட இப்ப ஏன் சொல்றேன்னா, அம்மா மாதிரி நினைக்கிற என்ன நான் உனக்கு துரோகம் பண்றேன்னு நினைக்கிற பாரு, அதான் எனக்கு தாங்கல. அதான் சொன்னேன். தயவு செய்து நான் சொல்றதை நம்பு பாரதி. இப்ப அது உனக்கு தப்பா படலாம், ஆனா பின்னால ஒரு நாள் உன்னோட நன்மைக்காக தான் நான் இதெல்லாம் செய்த நீயே புரிஞ்சுக்குவேன். உன்னோட நன்மைக்காகவும் நம்ம குடும்பத்தோட நன்மைக்காகவும் தயவு செய்து அவசரப்படாத, பொறுமையா இரு. பாரதி, என்ன பாரதி, வேணுங்கிற அளவுக்கு உன் மனசுகிட்ட நீ போய் சொல்லி முடிச்சிட்டியா? உன்னோட மாமனார் அவர் மேலதான் தப்பு, அவருக்கு தான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுதான் உண்மைன்னு நீயும் ஏத்துக்கிட்ட. ஆனா உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு, உன் மேல தப்பு எதுவுமே இல்லையா? நேர்மை நேர்மைன்னு பேசுறியே, உன்னோட புருஷன் கிட்ட நீ நேர்மையா நடந்துட்டு இருக்கியா? உன் குடும்பத்தோட நல்லதுக்காக ஒரு தடவை கதிர் தான் உன் காதலங்கிறத மறைச்சு. சரி, ஒரு தடவை பண்ணாதான் அது தப்பு. அதே தப்ப மறுபடியும் மறுபடியும் எத்தனை தடவை பண்ணிட்டு இருக்க? கதிர் தான் உன்னோட காதலன்னு சந்தோஷ் கிட்ட சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் எத்தனை தடவை வந்துச்சு? அத்தனை தடவையும் சொல்லாம மறைச்சிட்டியே பாரதி. இதுதான் உன்னோட நேர்மையா? பொய் சொல்றது மட்டும் தப்பு இல்ல பாரதி, உண்மையை மறைக்கிறதும் தப்பு. நீ உண்மையை ஒரு தடவை இல்ல, கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன் புருஷன் கிட்ட ஒவ்வொரு நாளும் இதை மறைச்சிட்டு தான் இருக்கேன்.
இப்போ உன்னோட நேர்மைய எங்க கொண்டு போய் வைப்ப? உன் மாமனார் தடுத்துட்டாருன்னு ஒரு விஷயத்த சொல்லி மறுபடி உன்னை நீயே ஏமாத்திக்காத பாரதி. நீ நேர்மையா இல்லாததுக்கு உன்னோட மாமனார் காரணமா இருக்கவே முடியாது. சரியான நேரத்துல எல்லாம் நீ உண்மையை சொல்லல. இனி எப்ப சொல்ல போற? இனி எப்போ நீ உண்மையை சொன்னாலும் அந்த பிரச்சனையை நீ எதிர்கொண்டுதானே ஆகணும். லேட்டா ஆக ஆக பிரச்சனை பலமா தானே ஆகும். இதே காரணத்தை நீ எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்க போற? பாரதி, பாரதி, நீ தப்பா நினைச்சிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட மறைச்சேன். எனக்கும் அந்த சகுந்தலாக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. நான் தப்பான நினைப்போட கூட பழகவே இல்லை. நீ ஹர்ட் ஆகக்கூடாது, ஓ மனசு புண்பட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது நியாயம்தான். ஆனால் நீ எல்லாம் தெரிஞ்சும் நான் உன் பக்கத்துலேயே இருந்தும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவன்தான் உன்னோட முன்னாள் காதலன்ற விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலை? அது தப்பு இல்லையா? அப்பனா நீயும் சராசரி பொண்ணு தானே? இல்ல சந்தோஷ், நான் சொல்லணும்னு நினைச்சப்பெல்லாம் மாமா தான் வேண்டாம். என்கிட்டயும் அதே போய் சொல்ல போறியா? சந்தோஷ், இல்ல சந்தோஷ், சந்தோஷ், பாரதி, என்னாச்சு பாரதி? ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி ஒரு ஃபேன் கூட போடாம அப்படியே படுத்திருக்க? எவ்வளவு வேர்த்து இருக்கு பார். உன் முகமே வாடி போச்சு. எதுக்காக இப்படி கண்டதையும் போட்டு குழப்பிக்கிற? பாரதி, நீ எது செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தானே செய்வ. சந்தோஷுக்கு இந்த தண்டனை அவசியம்தாம்மா. பண்ண தப்பெல்லாம் அவனுக்கு புரிய வேண்டாமா? நீ பண்ணது எந்த விதத்திலும் தப்பில்லம்மா. பாரதி, இட்லி எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுவா. அத்தை, ஒருத்தரோட தப்புக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நாம யார் அத்தை? சந்தோஷ் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமே ஒழிய அவர் தரப்பு நியாயம் என்னன்னு நாம கேட்கவே இல்லையே. அதான் எல்லாருமே கண்ணால பார்த்தாச்சே பாரதி. கண்ணுல பாக்குறதெல்லாம் என்னைக்குமே உண்மை ஆகாத அத்தை.
பார்வைக்கு அந்த பக்கமும் சில உண்மைகள் எப்பவும் இருக்கும். நான் போய் சந்தோஷம் கூட்டிட்டு வர போறேன் அத்தை. அதுல ஏதாவது தப்பு இருக்கா? இதான் எங்க பாரதி. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது அவனுக்கு மட்டும் தண்டனை இல்ல பாரதி. உனக்கு, எங்களுக்கு, எல்லாருக்குமே இது தண்டனை தான் பாரதி. நீ சொன்ன மாதிரி இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாரு இருக்கா? எல்லாரும் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்க மத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறமே, தண்டனை கொடுக்கறதுக்கு நாம யாரு? மத்தவங்க சொல்றத பத்தி நீ கவலைப்படாத பாரதி. தைரியமா போ, சந்தோஷம் கூட்டு வா. அப்படியே உனக்கு அவன் மேல கோவம் இருந்தாலும் அவனு சும்மா கூட்டிட்டு வராத. நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டே கூட்டிட்டு வா. மத்தபடி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத வீட்ல வச்சே பேசிக்கலாம் பாரதி. என் தங்கத்துக்கு இப்பதான் முகத்துல தெளிவே வந்திருக்கு. சரி சரி வா, வயித்து புள்ளக்காரிய பட்னி போடக்கூடாது. இட்லி ஆறி போறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடுறா. வா வா.